எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. உன்னை லவ் பண்ணுறேன், சரியா? நீங்கள் நான் லவ் பண்ணுறேன், நீ ஃபீல் பண்ணாத. நான் பண்ணுறேன் உன்னை. நான் உன்னை பண்ணுறேன், ஃபீல் பண்ணாத. நீ ஃபீல் பண்ணாத. நான் இருக்கேன்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஏன் கண் கலங்குது? ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பயம் இருந்துச்சு. பிகாஸ் என்ன அப்போதான் தமிழ் அப்படியே ஆரம்பிச்சேன். கத்துக்கணும், நல்லா கத்துக்கணும், குடும்பத்தின் விட இன்னும் நல்லா சொல்லணும், நல்லா பேசணும் அப்படின்னு. பிகாஸ் எல்லாமே டைலாக்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாமே முன்னாடி அட்வான்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரம் அந்த பயத்திலிருந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஜெர்னி. என்னோட இப்போ ஒரு 7-8 இயர்ஸ் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த படம் வந்து மை ஃபேவரட் எக்ஸ்பீரியன்ஸ். வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம், டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மை, அரசின் வருவாய் நேரடியாக கருவூலத்தை சென்றடைய நடவடிக்கை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. கூதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட இருக்கிற கெஸ்ட் யாருன்னா, அவரோட டிரெக்ஷன் திறமையால பல சூப்பர் ஹிட் மூவிஸ் கொடுத்து இப்ப ஆக்டரா கால் பதிச்சிருக்காரு. அண்ட் அவங்க கூட அவங்களோட ஆக்டிங்னாலும் கியூட்னஸாலும் மக்களை கவர்ந்த ஒருத்தங்க தான் என் கூட இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் எலன் சார் அண்ட் சான்வி மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா ஓகே. ஸோ கோர் கான்செப்ட் ஆஃப் பியார் பிரேமா கல்யாணம். ஸோ எப்படி இந்த படம் உருவாச்சு? இந்த படத்தோட ரைட்டர் நிவேதிதா பவன்கர். ஓகே. ஸோ அவங்க மூலியமாக தான் இந்த கதை உருவாச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு கான்வர்சேஷனில் இந்த ஐடியாவை கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கே, இது நீங்களே எழுதுங்கன்னு சொல்லி அவங்கள பண்ண சொன்ன. ஸ்க்ரீன் பிளே அவங்க இங்கிலீஷில் ஃபுல்லாக பண்ணாங்க. அதை நான் வந்து தமிழுக்கு அடாப்ட் பண்ணிட்டு என்னோட சென்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறையா மாற்றிக்கிட்டு அப்படி உருவானது அது. அண்ட் தென் பியார் பிரேமா கல்யாணம் அண்ட் பியார் பிரேமா காதல். ஸோ ரெண்டுத்துக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? நாட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? டைட்டில் மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்கு. ஸோ எனி கனெக்ஷன்ஸ் வித் தீஸ் டூ ஸ்டோரிஸ்? இல்லை, இது சீக்வல் கிடையாது. ஓகே. பட் அந்த என்ன சொல்றது, பியார் பிரேமா காதல்ல எப்படி அந்த டைமுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற விஷயத்த பத்தி பேசின மாதிரி இது பியார் பிரேமா கல்யாணத்துல ஒரு விஷயத்த பேசியிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே. அண்ட் மேம், ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சார் ஸ்டோரி அப்ரோச் பண்ணும்போது உங்களோட தாட்ஸ் என்ன இருந்துச்சு? அண்ட் தென் ஆஃப்டர் நடிச்சு முடிச்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும்ல, ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தி ஃபிலிம், ஸோ அதை பத்தி சொல்லுங்க மேம். பிஃபோர் வந்து ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஆஃப்டர் ரொம்ப எக்ஸைட்டட் தான். பட் பிஃபோர் சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல. ஓகே. ஸோ பிஃபோர் சொல்லுங்க. தூக்கம் வருதுன்றது அப்படி தெரியுது. ஸோ பிஃபோர் வந்து சாகர் சார், ரைஸ் ஈஸ்ட் ப்ரொடக்ஷன், ஆர் ப்ரொடியூசர் சாகர் சார் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் we are friends from 4 years or something, சரியா? ஸோ ஸ்டார்டிங்கில் அவர் ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு, ஜஸ்ட் ஒரு ஷூட்டிங் முன்னாடியே கால் பண்ணிட்டு அப்படி சொன்னார், ஒரு படம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன்னு, நீங்கள் ஆடிஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிடலாம், பட் ஐ ஹவ் சஜஸ்டட் யுவர் நேம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக டைரக்டரோட டெசிஷன் அண்ட் ப்ரொடியூசரோட டெசிஷன். ஸோ நான் ஆடிஷன் கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தேங்க்யூ. அவங்க ப்ராசஸே கேட்கல. அப்ப எப்படி எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, இப்போ எக்ஸைட்மெண்ட் லெவல் ப்ராசஸ்ல தான் இமோஷன்ஸ் இருக்குல்ல. ஓகே. ஸோ அந்த டைம் தேங்க்யூ, டேக் இட் பேக். இல்லை, வெரி தேங்க்ஃபுல். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பயம் இருந்துச்சு. பிகாஸ் என்ன அப்போதான் தமிழ் அப்படியே ஆரம்பிச்சேன். கத்துக்கணும், நல்லா கத்துக்கணும், குடும்பத்தின் விட இன்னும் நல்லா சொல்லணும், நல்லா பேசணும் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிம் அண்ட் எவ்ரி ஒன், அது ரொம்ப ஈஸி, அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லாமே டைலாக்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாமே முன்னாடி அட்வான்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரம் அந்த பயத்திலிருந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஜெர்னி. ஏன்னா ஆக்சுவலி இப்படி சொல்லலாம், என்னோட இப்போ ஒரு 7-8 இயர்ஸ் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த படம் வந்து மை ஃபேவரட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட்? ஆமா, ஃபேவரட். ஃபேவரட் என்ன ஆஸ்பெக்ட்லனா, ஒரு படத்தோட பிளானிங்ல இருக்கட்டும், ஒரு ஆக்டிங்ல இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி ஒன், ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் இல்லன் இருக்கட்டும், ஐ திங்க் இட்ஸ் த பெஸ்ட் சோ ஃபார். ஏன்னா ரொம்ப கொலாபரேட்டிவான பர்சன் இவர். ஸோ அதனால ஐ திங்க் இட்ஸ் பீன் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் இப்போ இட்ஸ் பிகம் டபுள் எக்ஸைட்டிங். ஏன்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ வரப்போகுது, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு.
ஸோ ஃபைனலாக இப்போ 21st வர போகுது இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப டபுள் எக்ஸைட்மெண்ட். நைஸ். ஓகே பண்ணிட்டல. எதுக்கு அப்போ நடுவுல எதுக்கு நீங்க நடுவுல எதுக்கு நீங்க இல்ல இல்ல இப்போ வெரி கிளியர். அப்படியே கிளியரா பேசணும் அப்படி. இல்ல இல்ல வேற எங்க போறீங்க தூக்கத்துனால. நோ ப்ராப்ளம். சோ இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நீங்க டைரக்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் இந்த சீன் இந்த படத்துல பெஸ்டா இருக்கு, சோ இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிடும்னு தோணி இருக்கும்ல, சோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எந்த மாதிரி சீன்ஸ்லாம் அந்த மூமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலயா? என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்துல எனக்கு நிறைய சிம்பத்தி ஓகே எனக்கு கிரியேட் ஆயிரும். ரொம்ப கிரியேட் ஆயிரும். எந்த அளவுக்கு தெரியுமா, நான் ஒரு வாட்டி क्वेश्चन பண்ணிட்டேன் என் மேல கொஞ்சம் இது நெகட்டிவா. பட் அப்படி கிடையாது, எல்லாமே பேலன்ஸ் பண்ணிட்டேன். பட் ஆமா அவரோட சிச்சுவேஷன் அப்படிதான். எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன்? எனக்கு படத்தோட இன்டர்வல் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே எனக்கு அது சூப்பர் சீன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே சாரி நீங்க இஃப் யூ உங்களுக்கு அது சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அதுல. இப்ப சொல்லாதீங்க, சொல்ல முடியாது. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அந்த சீனோட ரொம்ப சிம்பிள் சீன் தான், பட் அதோட ட்ரீட்மெண்ட்டும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் ஒன்னு ஆட் பண்ணிருக்கோம். அது வந்து ரொம்ப எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. really one of the best scenes in the year for sure. இந்த பில்ட் அப் கொடுத்ததா கண்டிப்பா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜானருக்கு one of the best scenes, பயங்கரமான scenes, one of the best scenes. சரி ஓகே நம்ம தான் பாசிட்டிவா இருக்கணும். ஆமா எதுக்கு பயப்படாதீங்க, இல்லனா பரவாயில்லை பரவாயில்லை. இல்ல நீ கேட்டபோது எனக்கு படத்துல அந்த பிடிச்ச சீன்னா அந்த சீன் கொஞ்சம் சொல்லலாம். ஓகே அண்ட் இப்போ சார் சொன்ன மாதிரி சிம்பத்தி ஆகும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா லைக் நீங்க ஒரு மாதிரி ரெட் ஃபிளாகிஷ் ஆகும் சார், ஓகே நம்ம லவ்வருக்காக அந்த மாதிரி தான் ஒரு மோட்டிவ் போயிருக்கு. ஏன்னா கமெண்ட்ஸ்லயுமே அதான் கொடுத்துருக்காங்க, சரி யாருப்பா இந்த பொண்ணு இந்த மாதிரி பொண்ணு வேண்டாம். சோ அந்த ட்ரெய்லர் கட் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரியாக்ஷன்? ஏன்னா இப்படி காமிச்சிருக்காங்க, நம்ம ஃபிலிம்ல டோட்டலா வேற மாதிரி இருக்கும், பட் ட்ரெய்லருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல. நெகட்டிவா மீன்ஸ் எப்படின்னா லைக் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நீங்க ஓகே சொல்லிட்டு போற மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் யோசிப்பேன், என்ன ஒரு பையன் எப்படி இருக்கான் அப்படி எல்லாமே. தப்புன்றதுதான் படமே இல்ல. ஆமா ஆக்சுவலா இது நெகட்டிவே கிடையாது, பட் கமெண்ட்ஸ்ல என்ன போட்டிருக்காரு? கமெண்ட்ஸ்ல லைக் ரொம்ப பாவம் இந்த பையன் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க லைக் ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி, லவ் பண்ற பொண்ணுக்காக இவ்ளோ போணுமா அப்படி எல்லாமே. நீங்க ஸ்டார்டிங்ல வந்து அவங்க ரெட் ஃபிளாக் நான் இதுன்னு சொன்னீங்கல்ல, படத்துல நான் தான் ரெட் ஃபிளாக் படத்துல. ஓகே ஆமா ஆக்சுவலா இவருக்கு அது பழகுமா, அது ஹாபிட் கிடையாது இல்ல. ஓகே பழக்கம் கிடையாது இல்ல. டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு வருது. ஆமா அது இல்ல ஹாபிட் இல்ல தெரியாது என்ன பண்றது. சினிமால பாத்தீங்கன்னா அதாவது ஈவன் பியார் பிரேமா காதலா இருக்கட்டும், ஸ்டார் இருக்கட்டும், பசங்க வந்து நிறைய வந்து தப்பான சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது தப்பான விஷயங்கள் பசங்க தப்பு விஷயங்கள் என்ன தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, இதை மட்டும் நம்ம வச்சிருக்கோம். அது இல்ல ரெஸ்பான்சிபிளா இல்லாததே இப்ப எவ்வளவு பெரிய தப்பு. பியார் பிரேமா முடிக்கல பியார் பிரேமா காதல்லையும் சரி கல்யாணத்துலயும் சரி ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள் ஹீரோஸ் ஆக்சுவலா. பட் அதெல்லாம் நம்ம கடந்து போயிடுறோம். இப்ப நீங்க இந்த கமெண்ட்லாம் இதையும் போடணும். ஓகே சோ இவன் தான் இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் தான் ரெட் ஃபிளாகா இருப்பேன் படத்துல. ஓகே சோ அது படமா பார்க்கும்போது மேபி அது கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். பட் அப்படி கிடையாது, இவர் நெகட்டிவ் இவங்க நெகட்டிவ் அப்படி கிடையாது. ஓகே நைஸ். ஸோ இப்போ ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி போயிடலாம். சரி இப்போ நீங்கள் வந்து மேம்க்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, பட் ஜென்ரலாக ரொமான்டிக்காக இல்லாமல் நான் ஒரு 3 எமோஷன் சொல்லுவேன். ஸோ மேமுக்கு நீங்கள் இதை ப்ரப்போஸ் பண்ணுவேன் அண்ட் மேம் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலாம், அது உங்கள் விஷயம், இல்லை பண்ண வேணாலும். பட் நீங்களும் அதே சேம் எமோஷன்லேயே அப்படி கிவ் தி ஆன்சர். ஃபர்ஸ்ட் எமோஷன் வந்து ஆங்கர். ஸோ நீங்கள் எஸ் நோ ரெண்டுமே ஆங்கராக தான் இது பண்ணணும், எமோட் பண்ணணும் நீங்கள். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. I love you too. ஓகே ஓகே தென் சோகமா, ரொம்ப சோகமா, அதாவது எப்படி இருக்குன்னா நீங்க லவ் யூ சொல்லணும் ஆனா ஏன் இந்த லவ் பண்றோங்கிற மாதிரி சோகமா இருக்கு. தண்ணி வந்துச்சு பாருங்க அந்த ட்ரைலர்ல ஒரு ஷாட் வரும். அது ஓகே சின்ன இப்படி திரும்பி நோனே கார்ல எண்ட்ல அழுதுட்டு இருப்பாங்க. அழாது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஐ லவ் யூ. எனக்கு பிடிக்காது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் டிஸ்கஸ்டிங்கா, எனக்கு இந்த லவ் வேணாம் ஆனா ஐ லவ் யூங்கிறது சொல்லணும். இது வந்து இந்த ரெஃபரன்ஸ் வந்து ஓகே அப்படியே சொன்னேன், ஐ லவ் யூ, ஐ டோன்ட் லவ் யூ. ஓகே சோ இப்போ பாவமா, சரி பாவம் போனா போட்டோம் அப்படி அவங்க பாவமா போனா போமா, ஏய் உன்னை லவ் பண்றேன் சரியா, நீங்க
நான் லவ் பண்றேன், நீ ஃபீல் பண்ணாத, நான் பண்றேன், நான் உன்னை பண்றேன், ஃபீல் பண்ணாத, நீ ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்ல, நான் லவ் பண்றேன், நான் உன்னை லவ் பண்றேன். ஏன் கண் கலங்குது? எண்டிங் இருக்கா ஏதாச்சும்? இதான் இருக்கு. இது எண்டிங்கா? அவ்வளவுதான். ஓகே டன், முடிஞ்சிருச்சு இந்த இது. Thank you. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே சார், இப்போ நம்ம ஸ்டார் மூவி பத்தி நீங்க சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன, ட்ரெய்லர் வாஸ் ரொம்ப நல்ல ஒரு மாசா சூப்பரா கொடுத்துருந்தாங்க, பட் படத்துல அவ்வளோ இது இல்லை, மூவில வந்து அவ்வளோ வாவ் ஃபேக்டர் இல்லைன்னு. ஸோ அது நீங்க கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிகாஸ் ஹார்ட் broken. ஏன்னா அதை தாண்டி ஏன்னா லைக் நிறைய இப்போ நான் ஃபிலிம் பார்த்தப்போ எனக்கு இட் வாஸ் குட். நான் ஏன்னா ஸோ பட் நிறைய இது எப்படின்னா ட்ரெய்லர் வாஸ் அ வா ஃபேக்டர், பட் படம் அவ்வளோ இல்லை. அண்ட் தென் அது லைக் ஹரிஷ் கல்யாணுக்கு வந்த ரோல் அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி உங்களோட வியூஸ் என்ன சார்? அதான் ஹார்ட் broken சொல்லிட்டேன். அது ஒரே வார்த்தை இல்ல அது இப்ப அதே நேரத்துல நீங்க உங்கள மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே எப்படி சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்துச்சுல, ஆனா எனக்கு பிடிச்சது. ஸோ அந்த எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நைஸ். அண்ட் தென் இப்போ மேம் உங்களை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து உங்களோட அடுத்த ஃபிலிம் வந்து சாயா பேங்கர் கூட பண்ணறதா இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க உங்களோட அந்த சாங் ரிலீஸ்க்கு அப்புறம். அப்படியா? நீங்க பார்க்கல அந்த கமெண்ட்? ஸோ நிறைய பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடந்தா பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? இப்போ சாயா பேங்கர் சார் நடிக்கிறார் ஒரு படத்துலனா நீங்க பேரா பண்ணுவீங்களா? எப்படி அது? ஒரு ஹீரோ நடிக்க போறாங்களா அவங்க? இல்ல நடிக்கிறதா இருந்தா, ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய நம்ம பார்த்தோம், மீம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஏன்னா இப்போ அவங்க பண்ண சாங் அது ரொம்ப ஹிட் ஆயிருந்துச்சு அவரோட ஆல்பம்ஸ் எல்லாத்துலயுமே. படம் பேரே வெளி விக்கிறேன்னு வச்சு நீங்க ரெண்டு பேர் பண்ணலாம் நினைக்கிறேன் பாருங்க. இப்போ டைரக்டர் மைண்ட் செட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நைஸ். அண்ட் தென் இப்போ உங்க ரெண்டு பேருக்குமே லைக் நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க இந்த ஃபிலிம்ல, பட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் இந்த ஃபிலிம்ல எனக்கு இந்த ரோல் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி பர்சனலி ப்ரொஃபஷனலி எனக்கு இவங்க கேரக்டரும் இவங்களும் ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நீங்க யார் சொல்லுங்க? ஆல் கேரக்டர்ஸ்லயா? சொல்லுங்க. ஆல் கேரக்டர்ஸ்ல யாராச்சும் ஒன். எனக்கு வந்து ஐ மீன் எல்லாருமே ஸ்பெஷல் தான், பட் எனக்கு இப்போ யோகி பாபு சார் பத்தி பேசணும்னு தோணுது. யோகி பாபு சார் வந்து எனக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபேவர் மாதிரி தான் பண்ணாரு. ஓகே, ஃபேவர் ஆச்சுன்னு என்ன அவருக்கு பிடிக்கும், ரொம்ப என்னோட படம் ஸ்டார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுக்காக மட்டுமா இந்த படம் பண்ணாரு அவர். ஓகே, ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம அவரோட பிஸி ஸ்கெடியூல்ல நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லலாம் நினைக்கிறேன் ஆக்சுவலா. எஸ், நைஸ். உங்களுக்கு நானும் அப்படி ஆப்வியஸா ராதிகா மேம், MS பாஸ்கர் சார் எல்லாரும் இருக்காங்க. பட் ஐ திங்க் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்பெஷல் கோ ஆக்டர் அப்படிதானே? இல்ல இல்ல. சோ ஐ திங்க் ஐ டேக் MS பாஸ்கர் சார்ஸ் நேம். இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். MS பாஸ்கர். ஓகே, ஆமா, கான்செப்ட்ஸ்ல பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அவர் ரொம்ப ஜாலிவுட். ஆமாமா. எப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றேன். ஸோ MS பாஸ்கர் சார் எதுக்குன்னா, அவருக்கு ஆக்சுவலா குமாரவேல் சார், MS பாஸ்கர் சார் ரெண்டு பேரும் வைனா MS பாஸ்கர் சாருக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை எப்படி நடிப்பாங்க, எப்படி சட்டலா ஒரு ஃபேஸ்ல ஒரே ஒரு 2 செகண்ட்ஸ்ல இமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டர் இல்ல. ஸோ அது நிறைய பண்ணிருக்காங்க இதுல. ஸோ அது வேற ஒரு ஷேட் இருக்கு MS பாஸ்கர் சார். ட்ரெய்லர்ல ஏதாச்சும் இருக்கா? இல்ல இப்ப MS பாஸ்கர் சார் வந்து அப்படியே ஒரு ஐடியா வந்து. ஆமாமா, சொல்லுங்க. மத்த எல்லா ஆக்டர்ஸுமே ஈவன் ராதிகா மேம் இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா எனக்காக அதை பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி. பட் அவர் வந்துட்டு நீ இதை கேக்குறியா, நான் வேற ஒண்ணு பண்றேன் பண்ணுவாரு. அது நம்ம நினைச்சதோட பெட்டரா இருக்கும். பெட்டரா, நைஸ். ஓகே, அவர் ஆக்சுவலா ஒரு சிலிண்டர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுதானே? அது இல்ல, இன்னும் நிறைய டைரக்ஷன்ஸ்லாம் வந்து இப்படி பண்ணுங்க சார் இருந்தேன். அதோட வேற ஒன்று பண்றேன் பாரு, அப்புறம் நீ டிசைட் பண்ணுவாரு. அவர் பண்றது பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ நீங்க அவர் பண்ணறதோட அப்படியே யூ வில் கோ வித் தட். அவர் அப்படி காமிப்பாங்கல்ல, இப்படி இல்ல இது வெயிட்டா இருக்கு, அப்படி பண்ணுங்க அப்படி. சோ ஹி இஸ் வெரி எப்படின்னா வெரி ஸ்பெசிபிக். ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ்ல வந்துருச்சா அப்படி. சோ ஐ திங்க் சோ ஹி ஹாஸ் ஷோன் இந்த படத்துல ஒரு அவரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்ல. சோ ஹி இஸ் ஒன். அண்ட் குமாரவேல் சார். சோ குமாரவேல் சார் வந்து ஒரு இந்த படத்துக்கு ஒரு எப்படி சொல்றது, லைக் ஹி இஸ் தி ஒன். சொல்லாம எப்படி சொல்றது சரி இல்ல, ஒரு பேக் போன் மாதிரி. ரொம்ப லிமிட்டடா இருப்பாரு, வர இடத்துல எஃபெக்டிவ். சூப்பர், ரொம்ப இம்பாக்ட்ஃபுல். லிமிட்டடா பட் எப்போ
வர இடத்துல ரஜினி sir சூப்பர் வர பவர் இடத்துல- பவர் ஹவுஸா இருக்கும் அது. ஆமா வர இடத்துல வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான Okay. விஷயங்கள் சொல்லுவார். அகைன் யோகி பாபு சார் நான் சொன்ன மாதிரி குமரிவேல் சாரும் பாத்தீங்கன்னா படம் கதையை படிச்சுட்டு இதுல நான் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாரு ஆக்சுவலா. ஏன்னா அவர் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். ஓகே ஒரு சீன் இருக்குல்ல சார் அந்த அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா உனக்காக பண்றேன் அப்படின்னு. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஈவன் செந்தில் சாரா இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்காக பண்றேன் சொல்லி ரொம்ப கியூட் ரொம்ப கியூட் செந்தில் சார்லாம் வந்து பயங்கர கியூட். ஓகே நைஸ். எனக்காக ரொம்ப கியூட்டா பண்ணுவாங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட். ஓகே ஐ மீன் அதான் நைஸ். அண்ட் தென் சார் இப்போ யுவன் சாரோட உங்க காம்போஸ் இருக்குல்ல, ஸோ அது எப்படி, ஏன்னா இப்போ லைக் நியூ டிரெக்டர்ஸ் கூட அவர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவர் மியூசிக் எங்களுக்கு கேட்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு ஷேர் பண்ணுங்க. யுவன் சார் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து மியூசிக்கை வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்காரு. ஓகே நான் கூட இருந்து பார்ப்பேன்ல, எப்ப பார்த்தாலும் மியூசிக்ல தான் இருப்பாரு அவர். மியூசிக்கை புது மியூசிக்கை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அவர் வந்து அவுடேட் ஆக சான்ஸே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் அவர். ஓகே ஸோ எஸ்பெஷலி இப்போ ஒரு 5 சாங் வந்து அவரோட சோலோ இண்டிபெண்டன்ட் ஆல்பம்க்கு வச்சிருக்காரு. அதெல்லாம் எனக்கு போட்டு காமிச்சாரு. அதெல்லாம் வந்து நம்ம சினிமாவில் கேட்காத ஒரு சவுண்டிங்காகவும் ரொம்ப இன்டர்நேஷனலாகவும் இருக்கு. ஓகே இப்போ நான் சம்டைம்ஸ் நமக்கு அப்போ கேள்வி வரலாம், இப்போ அந்த மாதிரி பாட்டெல்லாம் அப்போ ஏன் படத்துல கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, படத்துக்குள்ள வந்து அவர் டேரக்டர் என்ன கேட்கறாரு கொடுப்பாரு. ஓகே ஸோ ஒருவேளை நம்ம மேபி அவரை எக்ஸ்ப்ளோர் பண்றது நம்ம ஆக்சுவலாக அவரை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஓகே நைஸ். அண்ட் தென் சார் இப்போ ஆக்டிங் அண்ட் டிரெக்ஷன் இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, லைக் டிஃபிகல்ட் ஜாபா இருந்துச்சு, அண்ட் தென் இந்த மூவில நீங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. இந்த படத்தை வச்சு சொல்லும் போது வெரி சிம்பிள் ரோல் அப்படின்றதுனால இந்த படத்துல ஆக்டிங் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஓகே டைரக்ஷன் எனி டைம் டிஃபிகல்ட் தான். அதே நேரத்தில் சம் சேலஞ்சிங் ரோல்ஸ்லாம் நீங்க பண்றோம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் சார் ஆகட்டும், தனுஷ் சார் ஆகட்டும், இவங்களாம் சூஸ் பண்ணி பண்ற ரோல்ஸ்க்குலாம் பிசிக்கலி அண்ட் மென்டலி நீங்க டிமாண்டிங்கா இருக்கும்ல, அது வந்து ஈக்குவலி சேலஞ்சிங் தான். ஓகே அண்ட் மேம் இப்போ இந்த ஃபிலிம்ல நம்ம பார்க்குறப்போ என்ன இருக்குன்னா, லைக் ஒரு சொசைட்டியோட ஒரு நார்ம்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ ரியாலிட்டியில ஒன் சொசைட்டி நார்ம்ஸ் யூ ஹேவ் டு சேஞ்ச்னா நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க, இதை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு? ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் பொண்ணு போறது இல்லாம இப்போ பையன் வர மாதிரி நம்ம ஃபிலிம்ல பாக்குறோம். ஆக்சுவலா இந்த கான்செப்டே எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு ஓகே ஃபார் வெரி லாங். உங்ககிட்ட இருந்தா அப்ப காப்பி அடிச்சோம் சொல்ல வரீங்களா? ஆமா அதுவும் ஆக்சுவலி ஃபேமிலில இருக்காங்க. ஹவுஸ் ஹஸ்பண்ட் மை ரிலேட்டிவ்ஸ் ஓகே ஒரு வீட்ல ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஓகே சோ அந்த டைம்ல வந்து சின்ன வயசுல ஐ யூஸ் டு நான் கேள்வி நான் கேட்பேன், மம்மி இது எப்படி மம்மி அவர் இருக்காங்க ஹவுஸ் ஹஸ்பண்ட் டேடி இல்ல அப்படி. சோ அவங்க சொல்லிருக்காங்க, அவங்க வந்து இல்லம்மா இது சாய்ஸ், அத்தாக்கு ஓகே இல்ல அதனாலதான் மாமா இப்படி இருக்காங்க, சோ எனக்கு ஓகே இல்ல அதனாலதான் அப்பா இப்படி இருக்காங்க. சோ அந்த சாய்ஸோட அந்த டெஃபினேஷன் எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. சோ அந்த நார்ம் இப்போ இன்னும் நார்மலைஸ் ஆகல, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறிட்டு இருக்கு. பட் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, குழந்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கு போறோமா இல்லையான்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. இந்த விஷயத்தோட டிஸ்கஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு, ஏன்னா இது வந்து கிராண்டடா இது மட்டும் நீதான் வர போறன்ற மாதிரி போயிருது. அதுவும் டிஸ்கஸ் பண்ணுன்றதுதான் ஹேவிங் கிட்ஸ். ஹேவிங் கிட்ஸ் இல்ல இது தூங்கிட்டு இருக்கியா இல்ல இந்த பொண்ணு வர்றது சாரி ஐ தாட் அபௌட் இட். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆமா anybody. பட் இந்த பாயிண்ட் யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்கல்ல, யார் வீட்ல இருக்க போறோம்ன்றது. கரெக்ட் கரெக்ட் அதையும் டிஸ்கஸ் பண்ணனும்ன்றது. அதான் அது நார்மலைஸ்ட் இல்ல. சோ அது goes without saying. அது கிராண்டடா எடுத்துக்கறாங்க. ஆமா கிராண்டட் ஆயிடுச்சு. So one last thing, like இப்போ வரப்போற ஆடியன்ஸ்க்கு you just come with this mind, you will go with this mind அப்படினா நீங்க என்ன சொல்லுவீங்க வரப்போற ஆடியன்ஸ்க்கு? You will come with curiosity. ஏனா இந்த படத்துல யார் ஓகே இல்லன்னு நடிக்கிறாரு, ஓகே இந்த பியார பிரேமா காதல் மாதிரி இருக்குமா இல்லையா, அது ஒரு curiosity இருக்கும். But what they take away, what they take away is love. Take away is lot of things, but one main thing வந்து it will move them. Okay. It will make them joyful. பா இப்படி இருக்கலாம் அப்படி. throughout அந்த entertainment and joyfulness இருக்கும். அத மீறி வந்து சின்ன தாட் ப்ரோவோக்கிங்கான விஷயங்களும் எப்பவுமே டேக் அவேவா இருக்கும். எஸ் I'm wishing a very good success for your film. Thank you so much for your time. Thank you so much. வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம், டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மை, அரசின் வருவாய் நேரடியாக கருவூலத்தை சென்றடைய நடவடிக்கை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.